செகாஞ்சி பேசுகின்றேன். இன்று படிப்படியாக தியானம் டிஜிட்டல் மெடிடேஷன் பகுதியில் ஒரு புதிய யுக்தியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். இருப்பு நிலை பதிவேடு தியானம். அது என்ன இருப்பு நிலை பதிவேடு தியானம்? உங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வதல். வகுப்பில் அட்டெண்டன்ஸ் எடுப்பார்களே, உங்கள் பெயரை சொல்லி அழைப்பார்கள் அல்லவா? அதற்கு உள்ளேன் ஐயா என்று சொல்வீர்கள் அல்லவா? அதுபோல் உங்கள் வாழ்வில் பகல் பொழுதில் அவ்வப்பொழுது ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் ஆர் யூ ஹியர் செகாஞ்சி? எஸ், ஐ ஆம் ஹியர். இங்கே இருக்கின்றீர்களா செகாஞ்சி? ஆம், இங்கே தான் இருக்கின்றேன் என்று பதில் கூறி பழக வேண்டும். இப்படி செய்தால் மனம் சட்டென நிகழ்காலத்திற்கு திரும்பும். நிகழ்காலத்தில்தான் எண்ணங்களுக்கிடையே இடைவெளி ஏற்படும். ஏன் எண்ணங்களுக்கிடையே இடைவெளி ஏற்படுத்த வேண்டும்? எண்ணங்களுக்கிடையே அதிக இடைவெளி ஏற்படும் பொழுது உங்கள் மனம் ஆணவ மனம் அடங்கி உணர்வு மனமாகிவிடும். உங்களுக்கு பணி செய்யும் சேவகனாகிவிடும். மனம் உங்களை அடிமைப்படுத்தாது. மனதை நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வேலை வாங்கலாம். சராசரி மனிதனை மனம் அடிமைப்படுத்துகின்றது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வரலாம். வருத்தத்துடன் பாரம் சுமக்கின்றவர்களே என்று இயேசு சொல்வதன் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் மனதிற்கு அடிமையாக இருக்காதீர்கள் என்று தான் சொல்கின்றார்கள். நான் இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு சொல்கிறார் என்றால், உங்கள் மனதை கடந்து இயல்பாக வாழும் வழியை சுட்டு காட்டுகின்றேன் என்று சொல்ல வருகின்றார். உங்களுக்கு நீங்களே இளைப்பாறுதல் தர முடியும். உங்களுக்கு நீங்களே உங்கள் மனதிற்கு ஓய்வு தர முடியும். இந்த ஞாபகப்படுத்திக் கொள்ளும் தியானத்தை, யுக்தியை பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் உன்னதமான ஒரு சக்தி உங்களிடம் இருப்பது. அதற்கு உங்கள் சக்தியை மடைமாற்றி விடுங்கள், டைவர்ஷன் செய்து விடுங்கள். உங்களுடைய உயிர் சக்தி ஆணவ மனதிற்கு சென்றுள்ளது. அதனால் தான் நீங்கள் அதற்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அறியாமலேயே உங்கள் ஆணவ மனதிற்கு நீங்கள் சக்தியை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த வழங்குதலை திசை திருப்ப வேண்டும். அதற்கான யுக்திகளில் இதுவும் ஒன்று. செய்யுங்கள். உங்கள் வழியாக தெய்வீக பணி வெளிப்பட வேண்டும். அது என்ன? நமது வழியாக தெய்வீக பணி. இயற்கை, இந்த பிரபஞ்சம் உங்கள் வழியாக செயல்பட துடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆணவ மனதின் பேச்சை கேட்டு அந்த இயற்கையின் குரலை, அந்த பிரபஞ்சத்தின் குரலை மறுத்து விடுகின்றீர்கள். மறுத்துவிட்டு இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து, போராட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரபஞ்சத்தின் குரல் கேட்க எண்ணங்களுக்கிடையே இடைவெளி ஏற்படுத்துங்கள். அதுதான் குவாண்டம் ஃபீல்ட், அதுதான் அருள் உலகம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுக்கு செய்யும். இந்த செகாஞ்சி ஸ்பிரிட் கிளினிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.